PGTRB English Unit 9 Language and Linguistics How to produce a material in ELT English language teaching material production எப்படி பண்ணணும்ங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Introduction பார்க்கலாம். The emergence of technological aids have altered the educational realms and the fields of ELT is not an exception to this phenomenon. In other words, the language teaching has undergone a drastic transformations. So இந்த language teaching ஒரு பயங்கரமான ஒரு transformationல வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா இந்த technological aids வந்ததுதான். டெக்னாலஜிகளுடைய டூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எஜுகேஷன்ல நிறைய இன்னோவேட்டிவ்ஸ் வர ஆரம்பிச்சது. புதுமைகள் நிறைய வர ஆரம்பிச்சது. அதுவும் குறிப்பா அந்த language teachingல நிறையவே ஒரு பயங்கரமான ஒரு transformation அப்படின்னு கூட சொல்லலாம். மால்கம் ஸ்கில்பெக் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்ட் என்ன சொல்றாருன்னா his works and articles resonate the importance of course material at par with course credibility itself. Thus the challenge with regard to striking a decent chord between course and course materials is confronted across the continents by the ELT practitioners and teachers. ஒரு கோர்ஸ் வித் கோர்ஸ் மெட்டீரியல், ஒரு கோர்ஸை ப்ரொடியூஸ் பண்றோம், ஒரு கோர்ஸை ஃப்ரேம் பண்றோம், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷை ஃப்ரேம் பண்றோம், ஒரு லாங்குவேஜ் டீச்சிங்கை நம்ம ஃப்ரேம் பண்றோம். ஸோ அதுக்கு அந்த கோர்ஸுக்கு ஏற்ற மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்றது தான் இட்ஸ் அ சேலஞ்ச் அப்படின்னு சொல்றாரு. பட் அதை மெட்டீரியல்ஸை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராக்டிஷனர் ஆகட்டும், லேர்னர்ஸ் ஆகட்டும், இந்த டீச்சர்ஸ் ஆகட்டும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கலாம். அந்த இஎல்டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். மெட்டீரியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். A material development is both a field of study and a practical undertaking. ஒரு மெட்டீரியல் டெவலப்மெண்ட்ங்கிறது ரெண்டு விஷயத்தை உள்ளடக்கியது. ஒன்று ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, ரெண்டாவது ப்ராக்டிக்கல் அண்டர்டேக்கிங். இப்போ இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடினா என்ன, ப்ராக்டிக்கல் அண்டர்டேக்கிங்னா என்னன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். As a field, it involves with the principles and procedures of design, implementation, evaluation of language teaching materials. ஃபீல்டு அப்படின்னா அதனுடைய பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அதனுடைய டிசைன், சிலபஸ் ஃப்ரேமிங் டிசைனு, என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸோ அதனுடைய இவாலுவேஷன் எப்படி இருக்கும், மதிப்பீடு, இவாலுவேஷன்னா மதிப்பீடு. ஸோ ஒரு இவாலுவேஷன் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, ஃபீல்டு ஸ்டடி. அடுத்து ப்ராக்டிக்கல் அண்டர்டேக்கிங்னா என்ன, அது எப்படி இருக்கும். As a practical undertaking, material development refers to anything applied or used or adapted to facilitate the teaching learning process. So இந்த teaching learning process facilitate பண்றது, improve பண்றது, innovative கொடுக்கிறது, இதுக்கு பேர் தான் practical undertaking. So இந்த விஷயத்தை explain பண்ணவர் டாமில்சன். ஸோ இதில் இந்த மெட்டீரியல்னாவே நம்ம எதை பேஸ் பண்ணுவோம், சிலபஸை பேஸ் பண்ணுவோம். The word syllabus. The mere thought of material brings to the mind the expression syllabus. Material நம்ம மைண்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்ப்போம், சிலபஸ். என்ன சிலபஸ், அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணுவோம். The word syllabus is commonly used from a grade 1 onwards. ஆக்சுவலாக சிலபஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காமனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கிரேட் 1, இதுல தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஜெனரல் ரெஸ்பான்சஸ் டு த கொஸ்டின் வாட் இஸ் சிலபஸ், சிலபஸ்னா என்ன, சிலபஸ் எப்படி இருக்கும். இப்போ ஒரு சிலபஸ்ங்கிறது இருக்குமா பாருங்க. A syllabus is a list of lessons to be taught. எத்தனை லெசன்ஸ் நம்ம நடத்தணும் அப்படின்னு இருக்கும். A list of topics to be discussed. என்னென்ன டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். A statement of what is to be taught in a classroom. ஒரு கிளாஸ் ரூம்ல எதெல்லாம் நம்ம நடத்துவோம். A set of guidelines for the teacher and the learner. ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். டீச்சர்ஸ் ரோல் என்ன, லேர்னர்ஸ் உடைய ரோல் என்ன அப்படிங்கிறதுக்காக கைட்லைன்ஸ் இருக்கும். The areas to be tested. ஒரு ஏரியாவை எப்படி நம்ம டெஸ்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நடத்தியிருக்கோம், அதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்றது. டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், கொஸ்டின் கேட்டா அவன் ரிப்ளை பண்ண போறான், இதுதான். ஸோ அதுதான் the areas to be tested. அடுத்து இன்புட் மெட்டீரியல்ஸ்.
நம்ம என்னென்னலாம் இன்புட் கொடுக்குறோம். A more methodical understanding of syllabus highlights the broader and fuller and all composite perspective of syllabus. Broomfield summarized them in the following 6 points. So இதை தான் ஒரு மெத்தட்ஸ், அந்த சிலபஸ் எப்படி ஹைலைட்ஸ் பண்றது, அதை எப்படி வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவா உணர்றதுங்கிறது தான் ப்ரூம்ஃபிட்டுங்கிறவர் ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. அதுதான் கீழே இருக்கு. A syllabus is a specialization of the work of a particular group or a class. சிலபஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஒர்க்னு சொல்றாரு. அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃப்ரேம், ஆல்ரெடி ஃப்ரேம் பண்றோம், இப்படி தான் இருக்கணும், இந்த குரூப்புக்கு இந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறோம். இட் specifies the entry level behavior and the terminal behavior of the learners. It also specifies the time in which this has to be achieved. So time durationல எத்தனை ஹவர்ஸ்ல எந்த டாபிக்கை நம்ம நடத்துறோம். ஸோ அதான் பிஹேவியர், entry level behavior. It specifies the order in which the material has to be taught. அப்போ அந்த மெட்டீரியலை ஃப்ரேம் பண்ணிட்டோம், சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியலை ஃப்ரேம் பண்ணிட்டோம், அந்த மெட்டீரியலை தான் நம்ம நடத்த போறோம், அந்த ஆர்டர் சீக்வன்ஸில் நடத்துகிறோம். It can only specify what is taught, but it cannot organize what is learned. நம்ம என்ன நடத்துகிறோம் அப்படிங்கிறத தான் ஸ்பெசிஃபை பண்ணுமே தவிர நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறத ஆர்கனைஸ் பண்ணுற வேலை இல்லை. இட் இஸ் நெகோசியபிள் ஆர் அட்ஜஸ்டபிள். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கிளாஸ் ரூமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லேர்னர்ஸோடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அதான் நெகோசியபிள். இட் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் அண்ட் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. மெட்டீரியலுங்கிறது இட் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட், அது எக்ஸ்பிரஸ் பண்றது. இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணவர் கொடுத்தவர் ப்ரூம்ஃபிட். இந்த மெட்டீரியல் ப்ரொடக்ஷன்ல நெக்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷிங் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இதுல கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றது, செட் பண்றது. In developing the appropriate materials, the clear understanding of aims and objectives of the course is very significant. நம்ம ஒரு கோர்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம், மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்றோம்னா அதனோட எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எய்ம்ஸ் ஆர் த கோல்ஸ் ஆஃப் அ கோர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த எய்ம்ஸை தான் நம்ம கோல்ஸ்ன்னு சொல்றோம், இந்த எய்ம்ஸை தான் நம்ம கோல்ஸ் செட் பண்றோம். They are general purpose of the instruction of that specific course. Objectives are broader in scope. They are description of what is to be achieved in a course. ஒரு கோர்ஸ்ல நம்ம என்னத்தை கத்துக்க போறோம், என்னத்தை சாதிக்க போறோம், என்னத்தை லேர்ன் பண்ண போறோம், இதுதான் objectives. The specific module might be one of the series to be taught. ஸோ அதுதான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாடியூல், ஒரு டாஸ்க்கை எடுத்து அந்த டாஸ்க்கை நம்ம டீச் பண்ணுறோம். இதுக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்னென்னலாம் பண்ண போகிறோம். ஸோ அதில் கோல்ஸை செட் பண்ணுறோம், அப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணுறோம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் டீச்சிங் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். டீச்சிங் மெட்டீரியல்ஸோடைய ரோல் என்ன? மெட்டீரியல் ஷுட் ஃபெசிலிட்டேட் லேர்னர்ஸ் எபிலிட்டி டு ஸ்டடி அண்ட் செல்ஃப் இன்வெஸ்டிகேட். இந்த மெட்டீரியல்ஸுங்கிறது என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த லேர்னர்ஸோடைய எபிலிட்டியை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் இன்வெஸ்டிகேட், சுய பரிசோதனை, செல்ஃப் இன்வெஸ்டிகேட் பண்ணுது, எந்த அளவுக்கு அவங்க கற்றுட்டு இருக்காங்கங்கிறது. டீச்சிங் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லுவோம், ஆடியோ வீடியோ கேசட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹேண்ட் அவுட்ஸ்ன்னு சொல்லுவோம், சார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது இதில் எது, இந்த மாதிரி நிறைய டீச்சிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஆனால் எது பெஸ்ட் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் என்னன்னு சொல்லுவோம், மெட்டீரியல் புக்கு ஃபார்மில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மெனி டிசிப்ளினரி ப்ராப்ளம்ஸ் வில் அரைஸ் இன் த கேஸ் ஆஃப் லேர்னர்ஸ் ஆர் நாட் பவுண்ட் பை த புக் டு ஃபாலோ இன் த கிளாஸ் ரூம்ஸ். இப்போ கிளாஸ் ரூம்ஸில் நம்ம புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ், டவுட்ஸ் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக எதை பார்த்து எடுத்து பார்க்குறாங்க, இந்த புக்கை எடுத்து தான் பார்க்குறாங்க, இந்த மெட்டீரியல் எடுத்து தான் பார்க்குறாங்க. ஸோ இதை தான் வந்து ஆல்ரைட் அண்ட் ஓநீல் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் டிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஆர்டிக்கலும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலோட பேர் தான் வாட் டு யூ வாண்ட் டீச்சிங் மெட்டீரியல்ஸ் ஃபார், ஒய் யூ
use textbooks. ஸோ டீச்சிங் மெட்டீரியல்ஸுங்கிறது எதுக்கு தேவைப்படுது, எதுக்காக டெக்ஸ்ட் புக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. It is therefore important that teachers establish criteria for designing the appropriate materials as per the scope of the syllabus. சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியலை டிசைன் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் இது வந்து ரொம்ப ஒரு எப்படி இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் அ குட் டெக்ஸ்ட் புக்? ஒரு நல்ல டெக்ஸ்ட் புக்குனா என்ன, இல்லை ஒரு நல்ல மெட்டீரியல்னா என்ன? வாட் இஸ் அ குட் மெட்டீரியல், அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். A good textbook carries with it inbuilt mechanism of embedded learning. Embedded அப்படின்னா fixed learning. ஒரு நல்ல டெக்ஸ்ட் புக்குங்கிறது அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அந்த மெட்டீரியல் வந்து ஆல்ரெடி எல்லாமே உள்ள ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் நம்ம ஹேண்டில் பண்றோம், அந்த கிளாஸ்ல வந்து நம்ம டீச் பண்றோம். டீச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லேர்னர் போய் அந்த டெக்ஸ்ட் புக் எடுத்து ரீட் பண்ணும்போது, அந்த மெட்டீரியல் எடுத்து ரீட் பண்ணும்போது அது எல்லாமே அவருக்கு லேர்ன் பண்ற மாதிரி இருக்கணும், புரியணும். நம்ம ஏதாவது 1-2 பாயிண்ட்ஸ் விட்டுருந்தா கூட அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து அவர் ரீட் பண்றாரு இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட் புக் அந்த மெட்டீரியல் அப்படி ரீட் பண்ணும்போது அந்த விடுபட்ட அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அதை தான் அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. A textbook is that where a learner with a little extra effort can prepare if she has missed a lesson or a component with minimal or no help from the teacher. அவர் ஏதோ ஒரு கிளாஸை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா கூட, விடுபட்ட பாயிண்ட்ஸ் இருந்தா கூட அந்த குட் புக் அந்த மெட்டீரியலை குட் மெட்டீரியலை ரீட் பண்ணும்போது அவருக்கு புரியணும். அந்த கெப்பாசிட்டி அந்த லேர்னருக்கு உண்டாகணும்னா அந்த டெக்ஸ்ட் புக் மெட்டீரியல் அந்த அளவுக்கு இருக்கணுங்கிறாங்க. The good materials are the base of opportunities for learning. ஒரு லேர்னிங் கத்துக்கிறதுக்கு அந்த குட் மெட்டீரியல் ஆர் குட் டெக்ஸ்ட் புக் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கணும், ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பா இருக்கணும். A good course book or material gives a guidelines to both the teacher and the learner. அப்போ இந்த மெட்டீரியல்ங்கிறது அந்த டீச்சருக்கும் அந்த லேர்னருக்கும் it should be a guideline. அது ஒரு கைட்லைனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்லைட்ல பாரடிம் டில்ட் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். இந்த பாரடிம் அப்படிங்கிறது இட்ஸ் அன் எக்ஸாம்பிள், முன் உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எது நமக்கு முன் உதாரணமா இருக்குன்னா, இந்தியாவில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸாம்பிளிஃபை அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு இயர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல வந்துருச்சு. ஏன்னா டிஜிட்டல் லேர்னிங் நம்ம வந்துருச்சு, நிறைய லேப்ஸ் வந்துருச்சு, இன்னோவேஷன் ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ற இன்னோவேஷன் மெத்தட் நிறைய வந்துருச்சு, ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிபேட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக்விசிஷன் வர்சஸ் லேர்னிங், சிம்பிளிஃபிகேஷன் வர்சஸ் ஆத்தென்டிசிட்டி, ஸ்ட்ரக்சர்ஸ் வர்சஸ் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஃபங்க்ஷன்ஸுங்கிறது இந்த ரூல்ஸை நம்ம எப்படி சென்டென்சஸ்ல அப்ளை பண்றோம், ஃப்ளூவன்சி வர்சஸ் அக்யூரசி, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு கிராமர் டிரான்ஸ்லேஷனும் நம்ம கத்துக்கிறோம். கிராமரை டிரான்ஸ்லேட் பண்றது, ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து பாஸ்ட் டென்ஸ், இல்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து ஃபியூச்சர் டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ். ஸோ நிறைய நமக்கு ஆடியோ லிங்குவலும் இருக்கு, நிறைய மாடல்ஸ் கிடைக்கணும், மோடியூல்லாம் நமக்கு இருக்கு. லாங்குவேஜ் லேபில் போய் உட்காந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்தோம்னா நிறைய டாஸ்க் இருக்கு. இந்த டாஸ்க் எல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கரெக்டா அந்த லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனா வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி கிடையாது. அது ஒரு டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி இல்லை, இட் இஸ் லைக் எ மூமெண்ட். அதை தான் வந்து மால்கம் ஸ்கில்பெக் அப்படிங்கிறவரு என்ன சொல்றாருன்னா, எக்ஸ்டர்னலி இம்போஸ்டு சிலபஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ஆல் டிஃபைன் எஜுகேஷனல் வேல்யூஸ். However, they make the spontaneity, flexibility and diversity which are an equally important part of education much more difficult to achieve. இவ்வளவு விஷயங்கள் சிலபஸ் இருந்தாலும் டெக்ஸ்ட் புக் இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இதெல்லாம் வந்து எஜுகேஷனல் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். ஸோ அதில் ஸ்பான்டேனிட்டி தொடர்ச்சியாக வந்து கற்றுக்குறோம், ஃப்ளெக்சிபிலிட்டி, டிவர்சிட்டிலாம் இருக்கு. இது எல்லாமே பார்ட் ஆஃப் எஜுகேஷன் தான். பட் இருந்தாலும் மச் மோர் டிஃபிகல்ட் டு அச்சீவ். அதை அச்சீவ் பண்றதுல ஒரு டிஃபிகல்ட் இருக்க தான் செய்யுதுங்கிறார். இந்த மாடியூலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாடியூல் அப்படின்னா என்ன அப்படின்னா,
It is an educational unit which covers a single subject or a topic. ஒரு particular subjectையோ இல்ல ஒரு particular topicயோ நம்ம எடுத்து பேசும்போது அதுக்கு நம்ம ஒரு மாடியூல் ப்ரிப்பேர் பண்றோம். இதை தான் வந்து மாடியூல் அப்படின்னு சொல்றோம். இந்த மாடியூல் எதுல வருது? The paradigm tiltலே வருது. Graded materials, grade system. Graded materials னா என்னன்னு தான் இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். In any teaching material, one can apparently notice the increase in difficulty level. அப்போ ஒரு டீச்சிங்ல ஒரு டாபிக்கை நம்ம பர்டிகுலரா பேசும்போது அதுல எவ்வளவு டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கு, கஷ்டமான ஒரு சூழல் உண்டாகுதுங்கிறது நமக்கு தெரியும். This difficulty can be in the terms of language or content. இந்த டிஃபிகல்ட்டிங்கிறது அது மேபி இன் லாங்குவேஜா இருக்கலாம், இல்ல அந்த கான்டென்ட் பேஸ்டுல இருக்கலாம். It could also be seen in textbooks prescribed till the recent past decade. இது டெக்ஸ்ட் புக்ல கூட இருக்கலாம். இந்த past decades, இந்த கடந்த காலங்கள்ல இந்த விஷயங்கள் நடக்கலாம். Where the materials of initial years of instruction are simpler and easy than those prescribed for higher classes. ஆரம்ப காலத்துல கொஞ்சம் எளிமையா இருந்திருக்கலாம், ஆனா அது ஹையர் செக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது அது டிஃபிகல்ட் லெவல்ல தான் இருந்திருக்கும், ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல தான் இருந்திருக்கும். It was in 1940s that the principles of gradation began to be rigidly and systematically applied to basic or beginners level material and course design. So 1940sல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிரேடேஷன்ங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா பேசிக் லேர்னர்ஸுக்கு இல்ல பிகினர்ஸுக்கு இல்ல அந்த கோர்ஸ் டிசைனிங்க்கு இந்த கிரேடு சிஸ்டம், கிரேடட் மெட்டீரியல்ஸ்னு ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இதுதான் ரிச்சர்ட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிச்சர்ட்ஸ் கன்சீவ்ட் ஆஃப் த லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட் ஆஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கிரேடட் சென்டென்ஸ். இது என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கிரேடட் சென்டென்ஸ்னு சொல்றாரு. Situations, units forming an organic sequence in which each step supported and was supported by others. ஒரு சென்டென்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அது ஒரு அக்ரிமெண்ட், அரேஞ்ச்மெண்ட் பண்றோம். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்ட் வேர்ப் இல்ல சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், இந்த மாதிரி நிறைய நம்ம என்ன பண்றோம், ஒரு சென்டென்ஸை உருவாக்குறதுக்கு இவ்வளோ விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றோம். இதை தான் வந்து சீக்வன்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம். A sentence as a unit is defined as one in which the meaning is conveyed clearly by the situation in what it is used. எந்த சூழ்நிலையில ஒரு சென்டென்ஸ் ஒரு மீனிங் பயன்படுற மாதிரி நம்ம பயன்படுத்துறோமோ அதுதான் வந்து சென்டென்ஸ் இஸ் a யூனிட். அதுதான் சென்டென்ஸ், அது ஒரு யூனிட்னு சொல்றோம். Gradation of materials is good as it provides a natural evolution in learning process. இந்த கிரேடேஷன் மெட்டீரியல்ங்கிறது எங்க வந்து யூஸ் ஆகுதுன்னா, ஒரு லேர்னிங் ப்ராசஸ் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத இவாலுவேட் பண்றதுக்கு பயன்படுதுங்கிறாங்க. இட் இஸ் a sound pedagogic practice which should be followed while preparing materials. ஒரு மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப முக்கியம், அந்த கிரேடட் மெட்டீரியல்ங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. லாங்குவேஜ் இஸ் a system. லாங்குவேஜ்ங்கிறது ஒரு சிஸ்டம், an entity in itself. It is not just a collection of words as such. That is why the methodical approach in designing the materials is very important for the success of course instruction. ஒரு கோர்ஸை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும்னா ஒரு மெட்டீரியலை டிசைன் பண்ணணும். அந்த மெட்டீரியல் வந்து மெத்தடாலஜிக்கல் அப்ரோச்சோட இருக்கணும். அதுதான் வந்து கிரேடட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், graded materialsல linguistics or language, linguistic or language graded materials எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Linguistically graded materials are prepared based on the use of words and terms. இப்போ இந்த லிங்குவிஸ்டிக்கலா பார்த்தீங்கன்னா இந்த graded materialங்கிறது என்னன்னா வேர்ட்ஸை பேஸ் பண்ணி இல்லை டேர்ம்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். This type of gradation is helpful as in the initial stages the learners will be in need to acquire basic level in LSRW. இந்த LSRW கத்துக்கிறதுக்கு ஒரு பேசிக் லெவல்ல இது ரொம்ப முக்கியமா இருக்கும், இது ஹெல்ப் பண்ணும். LSRW அப்படின்னா லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங், இதை தான் நம்ம LSRWன்னு சொல்லுவோம்.
The words used should be equipping them with the required vocabulary to perform everyday functions by using English. நம்ம இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்கும் போது நம்ம எவ்ரிடே லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ணுவோம், அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோங்கிறத இதை நமக்கு ஹெல்ப் பண்ணும். The method of linguistic gradation is scientific. அப்போ which method of gradation is scientific னு கேட்டா linguistic method. linguistic gradation தான் scientific. linguistics அப்படின்னாவே scientific study of a language னு அர்த்தம். scientific study of a language. இந்த graded material next பார்க்கிறது content and cognition. Cognitive grading is another type of a grading generally used in any course materials. Keeping in cognizance the average IQ of the learners, the material should be prepared. This type of grading is justified on purely psychological grounds. இப்போ அடுத்த graded materials தான் வந்து என்னன்னு சொல்றோம், content based இல்லைன்னா cognition based ன்னு சொல்றோம். cognitive அறிவு சம்பந்தப்பட்டது, அறிவாற்றல் சம்பந்தப்பட்டது, அதான் IQ of learners. ஒரு லாங்குவேஜ் நம்ம கத்துக்கும் போது நம்மளுடைய IQ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மெட்டீரியல் ஷுட் பி ப்ரிப்பேர்ட். இந்த மெட்டீரியலை வச்சு தான் நம்ம வந்து அந்த விஷயத்தை கற்றுக்க போகிறோம், இந்த லாங்குவேஜ் டீச்சிங்கை கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த காக்னிஷன் கிரேடட் மெட்டீரியல்ஸ், அந்த கான்டென்ட் அண்ட் காக்னிஷன் கிரேடட் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம சைக்கலாஜிக்கல் கிரவுண்டுன்னு சொல்கிறோம். முன்ன நம்ம பார்த்தது வந்து என்னது, லிங்குவிஸ்டிக், அது வந்து சயின்டிஃபிக் பேஸ்டு, இது வந்து சைக்கலாஜிக்கல் பேஸ்டு. In good gradation, a new material would strengthen the known material by the process of facilitation. அதில் ஃபெசிலிட்டேட் இருந்துகிட்டே இருக்கணும், அட்வான்ஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும், அதோட இன்னோவேஷன் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து இந்த கிரேடேஷனுக்கு உண்டான மீனிங். Learners find it easy to grasp if materials is designed in a systematic or regular series. ஒரு மெட்டீரியல் வந்து சிஸ்டமேட்டிக்கா இல்லை ரெகுலரா டாபிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து டிசைன் பண்ணியிருந்தோம்னா அதை நம்மளால ஈஸியாக கிராஸ் பண்ண முடியாது, மீனிங்கை லேர்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸி. The irregular or unconnected ones lead to error of analogy. அப்போ அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆர்டர்ல இல்லை அப்படின்னா அது ஒரு அன்கனெக்டட், அது எப்பவுமே எரர் தான், அது வந்து நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. Grade materialsல next பார்க்கிறது grouping and sequencing. It is by comparing the grouping and sequences of materials that we can understand how one gradation varies from another. So ஒரு gradation இன்னொரு கிரேடேஷனோட எப்படி வேரியேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து linguistics gradation materialனு பார்த்தோம், அடுத்து cognitive gradation materialனு பார்த்தோம், இப்போ அதில் grouping and sequencing அப்படின்னு பார்க்குறோம். The language being a system as well as structure is made up of a system of sounds, words, phrases and meanings which can be taught either separately or together. இப்போ இந்த லாங்குவேஜ்ங்கிறது இட் இஸ் ஒரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம், இதில் வந்து சவுண்ட் சிஸ்டம் நிறையா இருக்குது, வேர்ட்ஸ் இருக்குது, ஃப்ரேசஸ் இருக்குது, மீனிங்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம செப்பரேட்டாகவும் நம்ம டீச் பண்ணுறோம், இல்லை ஒரு குரூப்பாகவும் டுகெதர் எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், டீச் பண்ணுறோம். Each of these sounds, words, phrases and meanings can be fitted into structure. இந்த சவுண்ட்ஸ் தான், இந்த வேர்ட்ஸ் தான் இந்த ஃப்ரேஸில் வரும்போது, சென்டென்சஸில் வரும்போது அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கொடுக்குறோம், which in turn can be arranged in a different kinds of sequences. அதை தான் நம்ம different kinds of sequences அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சிம்பிள் சென்டென்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு ஃப்ரேஸும் ஒரு மெயின் கிளாஸும் இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸும் இருக்கும், ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸில் ரெண்டுமே மெயின் கிளாஸாக இருக்கும். ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட்ஸ், வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், சவுண்ட்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சென்டென்ஸில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்ஸில் இன்னொரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து குரூப் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆர்டராக கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். Next, simplified and adapted materials எப்படி கொடுக்கிறது. Let us take the example of grading principles in developing materials. It is important to note that there was a moment in materials in 1960s when the teachers and ELT exponents felt the need of adaptation. That is, they wanted to change the prescribed textbooks and materials to make them more customized
as per the learner's level of reception and specific teaching needs. இப்போ இந்த இஎல்டியை டீச் பண்ணும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் இதை டீச் பண்ணும்போது நமக்கு அந்த அடாப்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது தேவையோ அதை வந்து அடாப்ட் பண்ணணும். ப்ரெஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்கில் சில சேஞ்சஸ் நம்ம கொண்டுக்கிட்டும் வரலாம். மெட்டீரியல்ஸில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம். எது எப்படின்னா லேர்னர்ஸோடைய லெவல், இந்த பிகினர்ஸோடைய லெவல், இந்த லேர்னர்ஸோடைய லேர்னிங் லெவல் எப்படி இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம், சிம்பிளிஃபைட் பண்ணலாம், சில விஷயங்களை அடாப்ட் பண்ணலாம். அதை தான் வந்து மேட்சன் அண்ட் பவுஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடாப்ஷன் இஸ் ஆஃபன் ரெக்வயர்ட். அடாப்ஷனுங்கிறது வந்து நம்ம அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஒன்று தான். இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் மோட்டிவேஷன் ஃபார் லேர்னிங். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா ஒரு லேர்னிங் ப்ராசஸை மோட்டிவேட் பண்ணுறது, அந்த மோட்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த அடாப்ஷனுங்கிறது பயன்படுது. பை மேக்கிங் த லாங்குவேஜ் மோர் ரியல். இப்படி பண்ணுனா அந்த லாங்குவேஜை வந்து ரியாலிட்டியில் கற்றுக்கலாம். த சுச்சுவேஷன்ஸ் ஆர் மோர் ரெலவென்ட். அந்த சுச்சுவேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இல்லஸ்ட்ரேஷன், எக்ஸ்பிளனேஷன் அதுவும் ரொம்ப முக்கியம். மோர் விவிட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணுனா, அந்த அடாப்ஷன் பண்ணுனா, சிம்பிளிஃபைடு பண்ணுனா ஈஸியாக லேர்னர்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்க, இன்ட்ரெஸ்டோட புரிஞ்சுக்குவாங்க. இதை வந்து சொன்னவர் மேட்சன் அண்ட் பவன். The original text are often rewritten keeping the needs, purpose and the age level of the readers. West என்ன சொல்றாருன்னா he describes the criteria of a successful adaptation as follows. First, introduction to reading for pleasure. ஒரு விஷயத்தை நம்ம ரீட் பண்றோம், அது ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ளஷர் இருக்கணும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ரீடிங் ஃபார் என்ஜாய்மெண்ட், ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும். ரீடிங் வித் ஃபார் டேஸ்ட், லீடிங் டு ரீட் அன்அடாப்டட். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது ஒரு சக்சஸ்ஃபுல் அடாப்ஷன் அப்படின்னு சொல்றாரு யாரு, வெஸ்ட். ஃபைனலாக கன்க்ளூஷன் பார்த்துடலாம். இந்த மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் இன் இஎல்டி, ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் ஒரு மெட்டீரியல் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்கிறோம், எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். த டாஸ்க் ஆஃப் டெவலப்பிங் டீச்சிங் மெட்டீரியல் இஸ் மல்டி டைமென்ஷனல். ஒரு மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது இது ஒரு மல்டி டைமென்ஷனல் தான். திஸ் மாடியூல் பிகின் வித் humble note on understanding the basics in materials to deeper levels aspects of their development. ஒரு பேசிக் லெவல்ல, ஒரு பேசிக் புரிதல்ல, அடிப்படை புரிதல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டீப்பரா உள்ள போய் அனாலிசிஸ் பண்ணி ஒரு மெட்டீரியலை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்னா இட் ஷுட் பி a development for the learner. அந்த லேர்னருக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்டா இருக்கும். The thrust was reiterating the significance of materials for the successful realization of the course outcomes. இப்படி பண்ணோம்னா அந்த மெட்டீரியலோட இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ், அது எங்கே கொண்டு வருதுன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரியலைசேஷன். அப்படி இருந்தால் தான் அவுட்கம்ஸ் நமக்கு வரும். In order to achieve the desired success in developing materials, clarity of aims and objectives is important. ஒரு நல்ல மெட்டீரியல் கொடுக்கணும்னா அந்த எய்ம்ஸ், கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.